இது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கிய 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. கமல்ஹாசன் நடிப்பதாக பேசப்பட்டு கைவிடப்பட்ட அரசியல் கதையை நடிகர் விஜய்க்கு கூறியுள்ளார் இயக்குனர் H. வினோத். நடிகர் விஜயின் கடைசி படத்தை இயக்குனர் H. வினோத் இயக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தில் விஜய் தற்போது நடித்து வருகிறார். பிரசாந்த், பிரபுதேவா என ஏராளமான நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்து வருகின்றனர். இதனிடையே தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு படத்தில் மட்டும் இனி நடிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். சினிமாவிலிருந்து விலக உள்ளதாக வெளியான அறிவிப்பால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ள நிலையில் அவரது கடைசி படத்தை இயக்கப் போவது யார் என்ற கேள்வியும் இருந்து வருகிறது. இந்நிலையில் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு உள்ளிட்ட படங்களை இயக்கிய H. வினோத் விஜய்க்கு கதை சொல்லியிருப்பதாகவும் அப்படமே அவரது கடைசி படமாக இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசனுக்கு வினோத் ஏற்கனவே அரசியல் கதை ஒன்றை கூறி அது கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே அந்த கதையில்தான் விஜய் நடிக்க உள்ளாரா அல்லது வேறு கதையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. விஜய் கட்சி ஆரம்பித்ததும் திமுகவுக்கு தனது கூடாரம் காலியாகிவிடும் என்ற பயம் வந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா திமுக இந்த இளைஞர்கள்லாம் ஏற்கனவே திமுகவில் இருந்தவங்க, நிறைய ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள்லாம் திமுகவில் இருந்தவங்க. அவங்க எல்லாம் இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னா தனி கலங்கன்னு போயிடுவாங்களே, இருக்கிறதும் போயுமே கூடாரம் காலி ஆயிருமேன்னு ஒரு வருத்தத்துல போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். தனி கட்சி ஆரம்பித்த நடிகர் கமல்ஹாசன் தற்போது ஒரு சீட்டுக்காக திமுகவுக்கு ஆதரவாக பேசி வருவதாகவும் செல்லூர் ராஜு விமர்சித்தார். தன் படம் வெற்றி வரணும், தன் படத்துக்கு உதவி பண்ணாங்க. விக்ரம் படத்துல இருந்து ஒரு ஒப்பந்தம் ஆயிடுச்சு, போடாத ஒப்பந்தம் போட்டாங்க திமுகவுக்கு. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு? விஜயின் அரசியல் வருகையை வரவேற்பதாக கூறிய செல்லூர் ராஜு, விஜயின் அரசியல் வாழ்க்கை மக்கள் கையில்தான் உள்ளது என்றார். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் அக்கட்சியைச் சேர்ந்த வடசென்னை மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கடந்த 24ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் வெற்றி வாய்ப்பு, எம்பிக்களின் செயல்பாடுகள், கூட்டணி கட்சிகள் உடனான உறவு உள்ளிட்டவை பற்றி திமுக நிர்வாகிகளிடம் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வடசென்னை மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை மற்றும் தென்சென்னை தொகுதிகளை மீண்டும் திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் எனவும் தற்போது உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக, திமுக பங்காளி கட்சிகள் தான் லிமிட்டை கிராஸ் செய்வதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் விஜய் பாஜகவின் பி டீமா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் காவக்கரை கூட்ரோடு பகுதியில் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடைபெற்றது. இதில் கரகாட்டம், கலை நிகழ்ச்சிகளுடன் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அண்ணாமலையுடன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் விமர்சனத்துக்கு பதிலளித்தார். பங்காளி கட்சிகள் தான் லிமிட்டை கிராஸ் பண்றாங்க. 2 பங்காளிகள் அவங்களுக்குள்ள சமரசமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த 5 எனக்கு, அடுத்த 5 உனக்கு, இந்த வருஷம் எனக்கு, அடுத்த வருஷம் உனக்கு. இன்னைக்கு பங்காளி கட்சிகளுக்கு கோபம். அதனால யார் லிமிட்டை கிராஸ் பண்றாங்க? உண்மையை பேசணும், லிமிட்டை கிராஸ் பண்றாங்களா? விஜய் பாஜகவின் பி டீமா என்பது தனக்கு தெரியாது எனவும் அண்ணாமலை கூறினார். அண்ணா, நாங்க மக்களோட ஏ டீம், இந்திய மக்களோட ஏ டீம் பாரதிய ஜனதா கட்சி, தமிழக மக்களோட ஏ டீம் பாரதிய ஜனதா கட்சி. யார் யாருக்கு பி டீம், சி டீம் அதை பத்தி எனக்கு தெரியாதுண்ணா. நாங்க ஏ டீம். மோடியை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் எனவும் அண்ணாமலை அழைப்பு விடுத்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் NIA சோதனை நடத்தியதன் மூலம் தாங்கள் பாஜகவின் பி டீம் இல்லை என்பது நிரூபணமாகியிருப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு இல்லை என கூறினார். தம்பி என்ன தத்துவத்தை முன் வைக்கிறாரு, அதுல என்ன இருக்குது? நீங்க அவர் வைக்கிற தத்துவம் ஏற்புடையதுன்னு அங்க போனாலும் அதுல எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வைக்கிற தத்துவம் சரியா இருக்குன்னா நீங்க அவருடைய ரசிகர்கள் அதிகப்படியாக எங்கச்சு கீழே போடுங்க. நான் விஜயோட ரசிகனா இருப்பேன், ஆனா எங்க அண்ணனுக்கு தான் வாக்கு சொல்ற பிள்ளைகளும் இருக்காங்க. அது கூட குழப்பிக்க வேண்டியது. NIA சோதனையால் தாம் பாஜகவின் பி டீம் என்று திமுகவினரால் பரப்பப்பட்ட வதந்தி பொய்யாகி இருப்பதாகவும் அதற்கு NIAவுக்கு நன்றி என்றும் சீமான் கூறினார். துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் கைப்பற்றிருக்கதா சொல்லி சொல்றாரு அவரு. அது என் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி என் மகன் பூலித்தேன் விளையாண்ட துப்பாக்கியா இருக்கும்.
என்ன தம்பி நீங்கள் போய் இந்த கடத்திற்கு இருந்து ஆனால் இப்போ என்ஐஏ சோதனை மூலம் பாஜகவோட பி டீம் இல்லை நீங்கள் அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்போவுமே இல்லை தானே, எப்போவுமே இல்லை. நான் சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்கல. அந்த திமுக தான் அதை பரப்பிடுச்சு. அவர் பி டீம், அவருக்கு ஓட்டா பிஜேபி வந்துடும். என்ஐஏ சோதனை வெறும் தேர்தல் விளையாட்டு எனவும் சீமான் தெரிவித்தார். எதிரியை வீழ்த்த கட்சிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் கூட்டணி குறித்து தொண்டர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அரசியல் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த சூழலில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. வாசன் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன் அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் நட்புறவில் இருப்பதாக கூறினார். தற்போதுள்ள நாடாளுமன்ற தேர்தல், அதற்கான வியூகம், கூட்டணி, இவைகளெல்லாம் தமாகவினுடைய பொதுக்குழுவிலே ஆலோசனை செய்யப்படும். தமாக தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என கடந்த நவம்பர் மாதம் ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. வாசன் சந்தித்த நிலையில் பாஜக சார்பில் ஜி.கே. வாசன் அதிமுகவிடம் தூது அனுப்பப்பட்டாரா என்று தனக்கு தெரியாது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கிறார் என்று கூறியுள்ளார். ஒரு தலைவர் அந்த கட்சியில இன்னொரு தலைவரை போய் பார்ப்பது அப்படிங்கறதுல இதுல யாருக்கு தூது ஒன்று. இரண்டாவது, ஒரு பிஜேபி கட்சியில ஒருத்தர் தூது அனுப்புறாங்க இல்ல பேச அனுப்புறாங்கன்னா அதை அந்த கட்சி அதை எந்த தகவலை யாருக்கு சொல்லுது அப்படிங்கறது கட்சிக்கு தான் தெரியும். மீது யாருக்கும் அதை சொல்ல முடியாது. நாங்க இந்நிலையில் பாஜகவை எதிரி என்ற கண்ணோட்டத்தில் தான் அதிமுக பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். யாரு விமர்சனம் பண்றது இல்ல, திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு அதிமுக பிஜேபி இங்க விமர்சனம் பண்ணிட்டு அங்க போய் மோடி கால விழுந்துட்டு வராங்க, இங்க விமர்சனம் பண்ணிட்டு அங்க போய் பல்லுக்கு தூக்கிட்டு வராங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நாங்க கிடையாது. எங்களை பொறுத்தவரை தோழமையோட இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எதிரி என்ற கண்ணோட்டத்தோட தான் நிச்சயமா பார்ப்போம். பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஜெயக்குமார் மீண்டும் கூறியுள்ளார். சென்னையில் பட்டா இல்லாத இடத்தில் வீடு கட்டி தங்களை ஏமாற்றிவிட்டதாக காசாகிரான் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் மாற்று இடத்தில் வீடு வழங்குவதாக அந்நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது. பிரபல கட்டுமான நிறுவனமான காசாகிரான் சென்னை OMR சாலை தாளம்பூர் என்ற இடத்தில் காசா ஸ்மார்ட் டவுன் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது. 482 வீடுகளுடன் கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்ட இடம் யாருக்கு சொந்தம் என்று சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் இடம் அரசுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது. இதனால் காசாகிரான் ஸ்மார்ட் டவுனில் வீடு வாங்கியோர் அதிர்ச்சியடைந்தனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய வீட்டிற்கு மாதந்தோறும் EMI செலுத்தி வரும் நிலையில் சென்னை திருவான்மையூரில் உள்ள காசாகிரான் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் மாற்று இடத்தில் வீடு கட்டி தருவதாக கட்டுமான நிறுவனம் உறுதியளித்ததால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசம் எண்டுக்குள்ள டைம் கொடுங்க. எய்தர் நாங்கள் கேட்டது 3 சொல்யூஷன் கேட்டோம். ஸ்டாப் பண்ணி கொடுங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி பேங்க் கேரண்டி கொடுங்கன்ட்டு. அவங்க 29ஆம் தேதிக்குள்ள எய்தர் பேங்க் கேரண்டி பற்றி பேசலை, எய்தர் ஸ்வாப் பண்ணி கொடுக்குறோம், வெதா ப்ராஜெக்டில் தாளம்பூர் ஏரியாலேயே பண்ணி கொடுக்குறோம், இல்லாட்டி ரீஃபண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 29ஆம் தேதிக்குள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்று காசாகிரான் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தனர். இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து குந்துக்கால் கடல் பகுதி வழியாக தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறையின் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமாக வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. அந்த நபரை சோதனை செய்தபோது 4.25 கிலோ கடத்தல் தங்கத்தை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்ததுடன் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
சென்னை மாமல்லபுரம் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான 8 உலோக சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள திருமூலசுவாமி கோயிலில் 5 சிலைகள் திருடப்பட்டது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். திருடப்பட்ட அந்த சிலைகள் மாமல்லபுரத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தனியார் சிற்பக்கூடத்தில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். அர்த்தநாரீஸ்வரர், கேரளா விஷ்ணு, ஐயனார், புத்தர், நந்தி, கிருஷ்ணர் உள்ளிட்ட 8 உலோக சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த சிற்பக்கூடத்தின் உரிமையாளர் லட்சுமி நரசிம்மன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் அவர்களின் 2வது குழந்தையை வரவேற்க தயாராகி உள்ளனர் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஏபி டிவில்லியர்ஸ் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிகளில் இருந்து சொந்த காரணங்களுக்காக விராட் கோலி விலகியதாக பிசிசிஐ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. விராட் கோலியின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவர் திடீரென விலகியதாக தகவல் வெளியானது. ஆனால் அதற்கு விராட் கோலியின் சகோதரர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விராட் கோலியின் விலகலுக்கான காரணத்தை அவரது நண்பரும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரருமான டிவில்லியர்ஸ் வெளியிட்டுள்ளார். விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் 2வது குழந்தையை வரவேற்க தயாராகி உள்ளனர் என்றும் இதனால் தனது குடும்பத்துடன் விராட் கோலி நேரத்தை செலவிட்டு வருவதாக டிவில்லியர்ஸ் கூறியுள்ளார். பெரும்பாலானவர்களின் முன்னுரிமை குடும்பம் என்று தான் நினைப்பதாகவும் அதனால் விராட் கோலியை தவறாக மதிப்பிடக்கூடாது என்றும் டிவில்லியர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். சீன புத்தாண்டு பிறப்பதை ஒட்டி தலைநகர் பெய்ஜிங் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. சீன காலண்டரின்படி புத்தாண்டு வருகிற 10ஆம் தேதி பிறக்கிறது. இதை ஒட்டி பெய்ஜிங் நகரில் நூற்றுக்கணக்கான சிவப்பு வண்ண விளக்குகள் எரியவிடப்பட்டுள்ளன. மரங்களிலும் நடைபாதைகளிலும் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டுள்ளன. சீன ஆண்டுகள் ஒவ்வொரு விலங்கின் பெயரில் அழைக்கப்படும் நிலையில் வருகிற புத்தாண்டு டிராகன் ஆண்டாக அழைக்கப்படுகிறது. சட்டவிரோத திருமண வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவருடைய மனைவி புஷ்ரா பிவிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் மீது அந்நாட்டு அரசு பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தது. இதில் ஊழல் வழக்கில் இம்ரான்கான் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரக்கூடிய நிலையில் அரசு ரகசியங்களை கசியவிட்ட குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் மற்றும் அரசு கருவூல பொருட்களை பதுக்கிய வழக்கில் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இஸ்லாமிய நடைமுறைக்கு எதிராக திருமணம் செய்த வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவருடைய மனைவி புஷ்ரா பிவிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளன. இம்ரான்கான் மனைவியின் முன்னாள் கணவர் தொடுத்த இந்த வழக்கில் மறுமணத்திற்கான கட்டாய காத்திருப்பு காலத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. ராவல்பிண்டி நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் இம்ரான்கான் மற்றும் அவருடைய மனைவி இஸ்லாமிய நடைமுறைகளை மீறி திருமணம் செய்தது உறுதியானதால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இம்ரான்கானுக்கு 3 வழக்குகளில் அடுத்தடுத்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 5 முறை சம்மன் அனுப்பியும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. டெல்லியில் மதுபானம் விற்பனை செய்ய உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகவும் 100 கோடி ரூபாய் கைமாறியதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாமல் புறக்கணித்தார். இந்த சூழலில் டெல்லி ரூஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி நடத்த உள்ளதாக டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்ததாக பாஜக மீது கூறப்பட்ட புகார் தொடர்பாக 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காவல்துறை நோட்டீஸ் அளித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் 7 எம்எல்ஏக்களை பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் கட்சியிலிருந்து விலக 25 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார்.
தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரவுத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடைகளை குறைப்பதற்கான ஆய்வுகள் நடந்து வருவதாக கூறினார். பில்லிங் சிஸ்டம் வரும், அதில் ஒரு 500 கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு அப்புறம் மறுபடியும் அதுக்கு பின்னாடி தான் அது குறைச்சது மறுபடியும் அதுக்குண்டான ஆய்வுகள் நடக்கிறது. எங்கெங்க இருக்கிறத குறைக்கலாம் அப்படிங்கறத பார்த்து குறைக்கிறது. திமுகவினரின் மதுபான ஆலையில் இருந்துதான் 44% மதுபானம் வாங்கப்படுவதாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டுக்கும் அமைச்சர் முத்துசாமி மறுப்பு தெரிவித்தார். தப்பான குற்றச்சாட்டுங்க. இது வேணுமா இருந்ததுனாக்க நாங்க பட்டியலே போடுறோம் என்னன்னு. இது எங்க குடியாத்துல பேசினாலும் அதேதான், வேற எங்க பேசினாலும் அவர் அதான் பேசுவாரு. அந்த மாதிரி எந்த தவறும் நடக்கல. அரசியலுக்கு வருபவர்கள் நிர்வாக சீர்கேடு இருப்பது என்று கூறுவது இயற்கைதான் என்று விஜயின் அரசியல் வருகை குறித்து முத்துசாமி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கும் திமுக அரசுக்கு சமூக நீதி பற்றி பேச தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என கூறினார். 93 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு, இதில் வைத்துதான் இன்று வரை இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இடையிலே எந்த சமுதாயம் அதனால் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, பயன் பெற்றிருக்கிறது, எந்த சமுதாயங்கள் பயன்பெறவில்லை என்று தெரிந்து கொள்ள முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஊராட்சி தலைவருக்கு கூட அதிகாரம் உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டார். பஞ்சாயத்து தலைவருக்கு கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு, அப்ப முதலமைச்சருக்கு இல்லையா என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழ்நாடு அரசு தாமதம் செய்வது ஏன் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா இடையேயான சந்திப்பு பேசுபொருளாகியுள்ளது. சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவிடத்தில் அவரது நினைவு நாளையொட்டி பலரும் அஞ்சலி செலுத்தினர். அப்போது நினைவிடம் அருகே தன்னுடைய காரிலிருந்து இறங்கிய ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவின் கார் அருகே சென்று மரியாதை நிமித்தமாக பேசினார். பின்னர் சசிகலாவும் காரிலிருந்து இறங்கி அவரிடம் பேசினார். சந்திப்பு பற்றி நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த ஓ பன்னீர்செல்வம் தாங்கள் இருவரும் அரசியலில் இணைந்து செயல்பட வேண்டும் என தொண்டர்கள் நினைப்பதாக கூறினார். அடுத்தடுத்த சந்திப்புகள் தொடருமா? மக்களவை தேர்தல் களத்தில் ஒன்றாக தொண்டர்கள் தொடர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தனது குடும்பத்தில் ஒருவர்தான் என்றார். திமுகவை தோற்கடிப்பதற்கான அனைத்து பணிகளிலும் ஈடுபட உள்ளதாகவும் சசிகலா தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவு கூறும் விதமாக ஒருவர் காக்கி ட்ரவுசர் வெள்ளை சட்டை என பள்ளி சீருடையில் வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள நல்ல ஆயன் உயர்நிலைப் பள்ளியில் 1980 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது 1990 ஆண்டு படித்த கார்த்தி என்ற முன்னாள் மாணவர் அப்போதைய பள்ளி சீருடையை அணிந்து வந்தார். கோவை மாநகர துணை காவல் ஆணையாளர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1967 ஆண்டு முதல் பயின்ற 500க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பங்கேற்ற ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வகுப்பறையில் அமர்ந்து வருகை பதிவேட்டிற்கு உள்ளேன் ஐயா என்று கூறி முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சியுடன் பழைய நினைவுகளை அசை போட்டனர். மேலும் கொல கொலையா முந்திரிக்கா, பூப்பறிக்க வாரீங்களா, நொண்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மாணவ பருவத்திற்கே முன்னாள் மாணவர்கள் சென்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 200% முயற்சியுடன் விளையாடுவோம் என இந்திய பேட்மிண்டன் வீரர் சாத்விக் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய வளாகத்தில் நிப்பான் பைன் பேட்மிண்டன் 2024 சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. நிப்பான் பைன் நிறுவனம் நடத்திய பேட்மிண்டன் போட்டியின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு இரட்டையர் பிரிவில் உலகின் நம்பர் 1 வீரர்களில் ஒருவரான இந்தியாவின் சாத்விக் கோப்பைகளை வழங்கினார்.
2021 Olympics, nobody knows us. We are underdogs here, and we wanted to do well in the last time because it's our first time. We just went without any expectations or without any fear. But this time it will be a lot of different things. People will be expecting we are currently world number 1, and obviously a lot of expectations. They will pressure on us, but me and Chirag won't think so much about all these things. We just want to go there and give our 200% and see what can go at that time. ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் போது ஒரு விதமான அழுத்தம் இருப்பதாகவும் சாத்விக் தெரிவித்தார். நெல்லையில் 74 வயது முதியவர் ஒருவர் முனைவர் பட்டம் பெற்று சாதிக்க வயது தடையில்லை என்பதை நிரூபித்துள்ளார். பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் அரசு பேருந்து ஓட்டுநராகவும் பயணச்சீட்டு ஆய்வாளராகவும் 33 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இதனையடுத்து கல்வியின் மீது கொண்ட ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டால் படிப்படியாக இளங்கலை முதுகலை முடித்து தற்போது தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக பாளையங்கோட்டையில் இயங்கி வருகிற மாநில தமிழ்ச்சங்கத்தில் அங்கே சென்று வந்தேன். நான் கல்வி படித்தது SSLC வரைக்கும் தான். ஆனாலும் அவர்கள் என்னை ஊக்கப்படுத்தியதன் காரணமாக பிலிட் முடித்து MA முடித்து இன்று PhD முடித்து என்று உங்களுடைய ஆசியை வேண்டுகிற நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். சாவே சுப்பிரமணியனின் தமிழ் இலக்கிய ஆளுமை குறித்த ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்த முருகனுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இண்டிகோ விமானத்தில் சக்கர நாற்காலி வைத்துக் கொள்ள இந்திய பாரா விளையாட்டு வீராங்கனை சுவர்ணா ராஜுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் அந்நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. சுவர்ணா ராஜ் டெல்லியிலிருந்து சென்னைக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்தபோது தனிப்பட்ட சக்கர நாற்காலியை வைத்துக் கொள்ள அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விமானத்தின் கதவருகே சக்கர நாற்காலியை வைக்குமாறு பலமுறை கேட்டுக்கொண்ட போதும் அதை ஊழியர்கள் அலட்சியமாக புறக்கணித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள இண்டிகோ விமான நிறுவனம் வீராங்கனை ஸ்வர்ணாராஜை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஸ்வர்ணாராஜ் விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் சமூக செயற்பாட்டாளர்கள் 25 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாயை நடிகர் கார்த்தி வழங்கினார். பருத்தி வீரன் திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான கார்த்தி 25 படங்களை நடித்து முடித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தளங்களில் சமூக சேவையில் செயல்பட்டு வரும் 25 சமூக செயற்பாட்டாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக நடிகர் கார்த்தி தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். தன்னார்வலர்கள் இங்க அவ்வளவு பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறது இல்ல, அவங்க பாராட்டு எதிர்பார்க்கறவங்களும் கிடையாது. உண்மையாவே எனக்கு இவங்களை அழைச்சா வருவாங்களானே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பாராட்டு எதிர்பார்க்காம வேலை செய்யறவங்க. குழந்தைகளுக்கு படிப்பு சம்பாத்தியத்தை தாண்டி முதலில் அன்பாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கார்த்தி தெரிவித்தார்.